வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கடந்த 2024-25 ஆண்டுகளில் உதவி இளநிலை பொறியாளர், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட 2538 பணியிடங்களுக்கு நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பணி நியமனங்களுக்கு 634 கோடி ரூபாய் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதாக கூறி இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியது. இந்நிலையில் அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்ப கட்ட விசாரணையை துவக்கி உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. எமர்ஜென்சி காலத்தில் ஸ்டாலினை காங்கிரஸ் கைது செய்தது. அப்படி இருக்கும்போது திமுகவும் காங்கிரசும் இயற்கையான கூட்டணி என சொல்லி யாரை ஏமாற்றுகின்றனர்? காங்கிரஸை 1967 ஆண்டில் தீர்த்து கட்டியது திமுக. எனவே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தன் கட்சி நலனை மட்டும் பார்க்க வேண்டும். காங்கிரஸில் உள்ளவர்களில் பெரும்பாலானோர் கூட்டணி மற்றும் காங்கிரஸ் சொத்து தொடர்பாகவும் புழுங்கிக் கொண்டிருக்கின்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி போல் காலை வாரும் கூட்டணி அல்ல. இயற்கையாக நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்திருப்பதால் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். அதனால் இம்முறை மக்கள் வரவேற்பை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். பணம் கேட்டு மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய மறுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் கூடுதல் நிபந்தனைகளை விதித்து உத்தரவிட்டுள்ளது. பணம் கேட்டு மிரட்டியதான வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு 3 மாதங்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் 27 உத்தரவிட்டது. இந்த ஜாமீனை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் சைதாப்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை நீதிபதிகள் பி. வேல்முருகன், எம். ஜோதிராமன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஜாமீன் நிபந்தனைகளில் ஒரு சிலவற்றை மாற்றம் செய்து கூடுதல் நிபந்தனைகளை விதிக்கிறோம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சமூக ஊடகங்களில் எவ்வித கருத்தையும் தெரிவிக்க கூடாது. சாட்சிகள், குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை எவ்விதத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடாது. இந்த நிபந்தனைகளை மீறினால் நீதிமன்றம் தீவிரமாக கருதும். ஜாமீன் ரத்து செய்யப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை டீன் குழு அமைத்து சவுக்கு சங்கரின் உடல்நிலையை ஆய்வு செய்வதுடன் அது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். இடைக்கால ஜாமீனை தற்போதைய நிலையில் ரத்து செய்வது தேவையற்றது என இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே இடைக்கால ஜாமீனை சவுக்கு சங்கர் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு பின் வீட்டு கணக்கெடுப்பு பணிகள் துவக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளது. அதற்கு முன்னதாக ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடக்கின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து அனைத்து மாநில தலைமை செயலர்கள் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சட்டசபை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்கள் நடக்க இருப்பதால் அந்த மாநில சூழல்களுக்கு ஏற்ப வீடுகள் கணக்கெடுப்பு பணிகளை துவக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகளை துவக்குவதற்கான தேதிகளை பரிந்துரை செய்யும்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருப்பதால் வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் மாநிலம் முழுவதும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் நடத்த அரசு தரப்பில் ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கணக்கெடுப்பின் போது கட்டட எண், வீட்டு எண், வீட்டின் அமைப்பு, வீடு கட்ட பயன்படுத்திய பொருள், குடும்ப நபர்கள் எண்ணிக்கை, குடும்ப தலைவர் பெயர், பட்டியலிடப்பட்ட ஜாதி, பிறர், குடிநீர் ஆதாரம், மின்சார ஆதாரம், கழிப்பறை வகை, வீட்டில் பயன்படுத்தப்படும் பொருட்கள், வீட்டில் உள்ள வாகனங்கள், இணையதள வசதி உள்ளதா என்பன உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் பெறப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை சுற்றி எப்போதும் சர்ச்சை தொடர்கிறது.
கோவிலின் புராதனத்தை காப்பாற்றும் வகையில் கோவில் முழுவதையும் மத்திய தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் 24 மணி நேரமும் நிரந்தரமாக விளக்கு ஏற்றி வைக்க உத்தரவிட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் தீப திருநாள் தினத்தன்று திருப்பரங்குன்றம் மலை முழுவதும் தீபங்களை ஏற்றி முருக பக்தர்கள் வழிபட அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த்குமார் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு மீது பதிலளிக்கும்படி மத்திய அரசு, தொல்லியல் துறை மற்றும் தமிழக இந்து சமய அறநிலையத்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்துள்ளது. நாட்டில் விற்கப்படும் அனைத்து வகையான மருந்து மாத்திரைகளும் மத்திய மற்றும் மாநில மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியங்கள் வாயிலாக ஆய்வு செய்யப்படுகின்றன. கடந்த மாதத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட மருந்து மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றில் காய்ச்சல், சளித்தொற்று, கிருமி தொற்று, ஜீரண மண்டல பாதிப்பு போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படும் 167 மருந்துகள் தரமற்றவை, 7 மருந்துகள் போலி என்பது கண்டறியப்பட்டது. இதன் விவரங்கள் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் https://cdsco.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.